Hi friends, welcome to another video. திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்துள்ள ராயப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் செந்தில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு திருப்பூர் மாவட்டத்தில். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் இன்னைக்கு வந்து உயிரோட இல்லை. அவருடைய மறைவுக்கு காரணமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது என்ன காரு, எதனால் அவர் வந்து உயிர் இழந்தார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சமீப காலத்தில் வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கிறது இந்த ஒரு சிசிடிவி காட்சி தான். நீங்கள் நிறைய பேர் வந்து அதை பார்த்துருப்பீங்க. திரு செந்தில் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஹாரியர் ஈவியை வந்து ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஆகஸ்ட் மாதம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சம்பவமானது ஆகஸ்ட் 14 அன்னைக்கு நடந்திருக்கு. யூஸ்வலாக அந்த காரில் தான் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பார்க் யூஸ் பண்ணி தான் அவரோட காரை வந்து ஆஃபீஸில் பார்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 அன்னைக்கு அவர் கார் எடுத்துகிட்டு போயிருக்கிறார் ஆஃபீஸ்க்கு. அங்கே போயிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து அவர் ஆட்டோ பார்க் ஃபீச்சர் மூலியமாகவே வந்து காரை வந்து பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. டாடா ஹாரியர்.ஈவியில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் மோடுன்னு சொல்லிட்டு இப்போ நியூவாக ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் பார்க்கிங்காக வந்து பிரத்யேகமாக அந்த மோடானது கொடுத்துருக்காங்க. கீ ஃபாப்லேயே வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேக் வந்து வெஹிக்கிளை மூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மகேந்திராவோட எலக்ட்ரிக் கார்ஸ்லையுமே அந்த மாதிரி வந்துருச்சு. நிறைய கார்ஸில் வந்து இப்போ லேட்டஸ்ட் கார்ஸில் எல்லாத்துலேயுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மொத்த நிகழ்வுமே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவியில் வந்து பதிவாயிருக்கு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாருமே வாசலில் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பார்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்முறையானதை வந்து செய்து காட்டுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃபாப் யூஸ் பண்ணி அந்த ஆட்டோ பார்க் ஃபீச்சரை வந்து அவர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க அந்த டைமில் வந்து சடனாக அந்த கார் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா டோரை திறந்து பார்க்குறாரு, ஏன் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து அந்த ஸ்லோப்பான பகுதிக்கு வந்து வந்துருச்சு. கார் வந்து கட்டுப்பாட்டை இழந்து அதுவே ரோல் பேக் ஆகி பின்னாடி போயிடுச்சு. ஒரு டோர் திறந்து என்னன்னு பார்த்துட்டு இருந்தாரு பாருங்க. அந்த டோர் வந்து அவர் மேலே அப்படியே பட்டு அப்படியே அவர் வந்து கீழே விழுந்து அந்த கார் வந்து அப்படியே அவருடைய காலில் ஏறி இறங்கி அப்படியே அந்த கார் வந்து பின்னாடி போகுது. அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்த்தீங்க. யூஸ்வலாக டாடா ஹாரியர் அப்படிங்கிற அந்த வெஹிக்கிளே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு வெஹிக்கிள் தான். அதுவும் ஈவி அப்படின்றப்போ வந்து கீழே தான் பேட்டரிஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டரி வெயிட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து மேசிவாக இருக்கும். அவ்வளோ வெயிட் வந்து அவர் காலில் ஏறி அப்படியே இறங்குது. அவர் கீழே விழுந்தார் இல்லையா, அப்பவே வந்து அவர் தலையில வந்து பலத்த காயங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அண்ட் உடனடியாக வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிகிச்சைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்டா சிகிச்சை பலனின்றி அவர் உயிர் இழந்துட்டாரு. ஸோ எல்லார் மனசுலையும் எழக்கூடிய அந்த ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஹியூமன் எரரா இல்லைனா வந்து டெக்னிக்கல் கிளிச்சா அப்படிங்கிறது தான். இந்த பர்டிகுலர் வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் எரரும் இருக்கு அண்ட் ஆல்சோ டெக்னிக்கல் கிளிச்சும் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமன் எரர் அப்படிங்கிறது வந்து அவர் ரெகுலராக வந்து ஆட்டோ பார்க் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய வாட்டி அது வந்து ப்ராப்பராக அது வந்து நடந்திருக்கு. அவர் பார்க் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போயிருக்கிறார். பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஆகஸ்ட் 14 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசம்பாவிதமானது வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஹியூமன் எரராக நம்ம வந்து எதை வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பான பகுதியில் வந்து இந்த ஆட்டோ பார்க் ஃபீச்சர் அப்படிங்கிறதுலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட பர்சனல் ஒரு ஒப்பீனியனாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல டெக்னிக்கல் கிளிச் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம்னா, வெஹிக்கிள்ல யாருமே இல்ல, வெஹிக்கிள் டோர் வந்து ஓபன் பண்ணி அவர் பார்க்கறாரு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் கார் வந்து ரோல் பேக் ஆகி பின்னாடி போகுது. மேனுஃபேக்சரர் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு சேஃப்டி மெஷர் ஆனது இருந்திருந்தா நல்லா இருக்கும். இப்போ வந்து டோர் ஓபன்ல இருக்கு, கார்ல யாருமே இல்ல, அவர் ரிமோட் பார்க்கிங் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்றாரு அப்படிங்கிறப்போ டோர் திறந்திருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட்டோ ஹோல்டு இல்லனா வந்து பார்க்கிங் பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் ஆனது இருந்திருந்தா இன்னைக்கு வந்து இந்த அசம்பாவிதமான சம்பவம் வந்து நடந்திருக்காது. டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கை வந்து எங்கேஜ் பண்ணாமல் விட்டுட்டாரு. அதனால தான் வந்து அந்த ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் ஆனது வந்து ஸ்லோப்பில் வந்து நடக்கல. அதனால தான் கார் வந்து ரோல் பேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டாடா மோட்டார்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரை வந்து அனலைஸ் பண்ணி எங்களால் பார்க்க முடியல. பிகாஸ் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த காரை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது பிரத்யேகமாக வந்து டெஸ்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் கூடிய சீக்கிரத்தில் வந்து செக் பண்ணி அது என்னன்றதை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் கார்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. எஸ்பெஷலி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து டாப் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸான மகேந்திராவா இருக்கட்டும், டாட்டாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தான், சென்சார்ஸ் தான். ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு த பிரிம் வரைக்கும் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஆட்டோ செல்ஃப் பார்க்காக இருக்கட்டும், ஏடாஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்ல சேஃபாக வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி ஸ்லோப்லலாம் வந்து நம்ம ட்ரை பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெரிய கனவோட அவர் வந்து இந்த காரை வாங்கியிருப்பாரு. மேபி ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு அவர் வந்து உயிரோட இல்லை. ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா தான் இது இருக்கு. டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து அவங்களுடைய டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் வந்து அவர் மேலே ஏறி இறங்கி பின்னாடி வந்து ஒரு தள்ளு வண்டி மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போய் திரும்ப அந்த வெஹிக்கிள் வந்து ஃபார்வர்டில் வருது. ஸோ உள்ள யாருமே இல்லை.
கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் கிளிச் மாதிரி தான் இருக்கு. பட் வந்து டாடா மோட்டார்ஸ் இதை வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி என்ன இஷ்யூ அப்படிங்கறது வந்து நமக்கு சொன்னாதான் நம்ம கிளியர் கட்டா இன்னைக்கு நடந்தது என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யாருமே வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை வந்து இந்த மாதிரி டைட் ஸ்பேசஸ்ல, ஸ்லோப்ல, கிரௌடடான இடத்துல வந்து ட்ரை பண்ண வேண்டாம். பிகாஸ் இந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஒரு கன்வீனியன்ஸ் ஃபேக்டரா தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்களே தவிர இதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய டிரைவிங் ஆனது வந்து இருக்கவே கூடாது. ஐ பர்சனலி லைக் கார்ஸ் வித் மினிமல் டெக் தான். இந்த ஐஎன் டெக் அப்படிங்கிறது வந்து கார்ல வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கிமிக்னு நம்ம வந்து சொல்லலாம். என்னதான் வந்து ஃபீச்சர்ஸ் இருந்தாலும், என்னதான் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்தாலும், நம்ம என்ன டிரைவ் பண்றோம், நம்ம எப்படி வந்து அதை கொண்டு போறோம் அப்படிங்கறதான் மேட்டரு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஈவி வெஹிக்கிள் வாங்கணும் இல்ல ஈவி வெஹிக்கிள் வச்சிருக்காங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஷூரா இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவா இருக்கும். ஆல்சோ ஒரு அவேர்னஸாகவும் இந்த வீடியோவானது இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அஃபிஷியல். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் ஃபாலோலாம் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஐ வில் see you guys in the next video. Bye.